கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசப் போகிறார் அப்படின்னா, நம்ப ஆண்டவர் நம்ம கூட நியூ இயர்க்கே நம்ம கூட ஒரு வார்த்தை பேசினார். "உன் விசுவாசம் பெரிது." அதே விசுவாசத்த வைத்து இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசப் போகிறார். ஆம், அதாவது உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. நீ என்ன விரும்புகிறியோ, இந்த விசுவாசத்த வச்சு நீ உன்னுடைய விசுவாசத்தின்படி எதெல்லாம் மாற்ற முடியுமோ, அதெல்லாம் மாற்ற முடியும், மாற்றக்கூடும். நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது அப்படின்னு இயேசு கிறிஸ்து நம்ம கூட சொன்னாரு. அதேதான் நம்மளுடைய விசுவாசத்த பொறுத்து, நம்மளுடைய விசுவாசத்த வைத்து சின்ன விஷயத்த பெரிய விஷயமாக்க முடியும். பெரிய விஷயத்த சின்ன விஷயமாக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தின் மூலமாக ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியத்தின் மூலமாக விசுவாசத்தினால் அவருக்குள்ளாய் இருந்த விசுவாசத்தினால் எந்த விஷயத்தை சி அம் அ எப் எப்படிப்பட்ட விஷயத்தை அவருக்கு சாதகமாக மாற்றினார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது. அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம், மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயம் நடக்குது. ஆனா அந்த மரணத்துக்கான விஷயம் நம்மளுக்கு பார்க்கும் பொழுது அடுத்த செகண்டே அது வந்து ஒரு மரணம் சாகப் போற நிலைமையில. ஆனா அத வந்து அவர் அப்படி நினைக்கவே இல்ல அந்த மனிதன். அ எதனால அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தினால், தனக்குள்ளா இருக்கிற நான் நம்புகிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்னுடைய இந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படுத் அ என் என்னை காப்பாற்றுவார். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது ஒரு சாதாரண விஷயம். அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயத்த ஒரு சின்ன விஷயமா ஆக்கி, இதிலிருந்து என்னை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினால் அவர் நிறுத்தார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அவருக்குள்ளா இருந்தது. அதே ஆண்டவர் நம்ம வந்து அ விஸ் விஸ் உன் விசுவாசம் பெரிது. இந்த உலகத்திலே பெரிய விஷயம் நம்ம மனிதர்கள் இயேசுவின் மீது, கடவுள் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை தான் பெரிய விஷயமே தவிர, வேற எதுவுமே இந்த உலகத்துல பெருசு கிடையாது அப்படிங்கிறத ஆண்டவர் நம்ம கூட பேசினாரு. அதே தான் இப்பயும் ஆண்டவர் பேசுறார். நம்ம உலகத்திலேயே பெரிய விஷயம் என்று சொல்லப்போனால், மனிதர்களாகிய நாம் கடவுளின் மீது நம்மை படைத்த இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுளின் மீது, ஒரு இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் தான் மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயம் சின்ன விஷயத்தை பெரியதாக ஆக்கும், பெரிய விஷயத்தை சின்னதாக மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்கு. There is a there is a power in the believe in the God, believe to the God. இல்லனா இயேசுவின் மீது இருக்கிற ஒரு விசுவாசம் வந்து ஒரு பவர். இந்த பவர் ஆஃப் பிலீவ் பவர் ஆஃப் ஃபெய்த். இந்த ஃபெய்த்தோடைய பவர் நம்மளுக்குள்ள எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நாம் நம்புகிற காரியங்களும் நடக்கும். சின்னதா நம்மளுக்குள்ள சின்ன ஃபெய்த் இருந்ததுன்னா சின்னது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இந்த எதில பேசுறாரு அப்படின்னா, அப்போஸ்தலன் எழுதின நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வசனத்தில யார பத்தி இருக்குன்னா, பவுல் அப்படிங்கிற ஒரு நபர். அந்த பவுல பத்தி நம்ம ஆல்ரெடி நெறைய பார்த்துருப்போம். அதுல அந்த பவுல் எங்க போற என்ன ப எப்படி எ என் என் பவுல் என்ன சிச்சுவேஷன்ல இங்க என்ன இருக்காரு? நம்ம இந்த பவுல பத்தி நெறையா சிச்சுவேஷன நம்ம பார்த்தோம். இங்க அவர் என்ன சிச்சுவேஷன்ல கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அவர் வந்து இயேசுவ பத்தி அவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதான். அவரு ஒரு எங்க போனாலும் இயேசுவ பத்தி தான் சொல்வாரு. இயேசுவ பத்தி சொன்னாலே அவருக்கு பிரச்சனை தான். ஆனா இயேசுவ பத்தி சொன்னதுனால நெறைய பிரச்சனைகள அவர் தாண்டி வந்து இங்க ஒரு பிரச்சனைய சந்திக்கிறாரு. அதே இயேசுவ பற்றி பிரச்சாரம் பண்ணி, இயேசுவ பத்தி ஒரு உபதேசம் சொன்னதுனால, இங்க எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அவரு சந்திச்சுட்டு, அத எப்படி சமாளிச்சு, எதன் மூலமா சமாளிக்கிறார்னா, தானே சமாளிக்கல. தான் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையின் மூலமாக சமாளிக்கிறாரு. அதிலிருந்து வெற்றி பட்டுக்கிட்டு வெளியில வர்றார். இந்த அவருக்கு என்ன இங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவ பத்தி சொல்றார். இயேசுவ பத்தி சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, தன் சொந்த ஜனங்களே, யூதர் ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. ஆனா யூத ஜனங்கள் இயேசுவை நம்பவில்லை. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இயேசு தான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா ஒருத்தர் இருக்கிறாரு, இரட்சகர் ஒருத்தர் வருவாரு. அவர் தான் வந்து இரட்சகர், மெஸ்ஸியா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வருவாரு. அவர் தான் இந்த ரோமானியர்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த மேசியா தான் இயேசு என்பதை அவர்கள் அதுல நம்பவில்லை. ஆனா ஒரு சில குறிப்பிட்ட ஜனங்கள் சர்டைன் பீப்பிள் தே பிலீவ் தட் ஹி இஸ் த ஜீசஸ் த
வாட் கிரைஸ்ட் அவர் தான் கிறிஸ்து. அவர் தான் வந்து ஜீசஸ் தான் கிறிஸ்து. நம்மள இவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுகிற, ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகர் இவர் தான் அப்படிங்கிறத சில பீப்பிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பிலீவ் பண்ணாங்க. ஆனா, அதே ஜூஸ் பீப்பிள்ல சம் ஆஃப் த பீப்பிள் தே டசன்ட் பிலீவ் இன் காட். ஸோ அந்த பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஜனங்களே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பவுல இவர் கிடையாது. நாங்க அந்த இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து அவர் வாயாலே நான் தான் இயேசு, நான் தான் வந்து கிறிஸ்து, நான் தான் வந்து மேசியா, நான் தான் உங்கள ரட்சிக்க வந்த மேசியான்னு சொல்லியே நாங்க அவர் வாயால சொல்லியே நாங்க நம்பல. அவரையே நாங்க என்ன பண்ணிட்டோம், இது சிலுவையில அறைஞ்சு மரிச்சு கொன்னுட்டோம். ஆனா அவரை கொன்னாலும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டாரு. அதையுமே அவங்க நம்பல. இயேசுவையும் நம்பல. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததையும் அவங்க நம்பல, விசுவாசிக்கல. நீ அவர் வாயாலே வந்ததையே நாங்க விசுவாசிக்கல, நம்பல. உன்னை நாங்க நம்புவோமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவரை ஸோ அவர் பிரச்சாரம் பண்ணதுனால அதே ஜூஸ் மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல அவரை கொண்டு சிறைச்சாலை போடுறாங்க, நிறைய பிரச்சனையை கொண்டு வர்றாங்க, இங்கே ஒரு பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது லாஸ்ட் இந்த பவுலுடைய ஸ்டேஜ் லாஸ்ட் டெட் எண்டில் வந்து நிற்குது. இது மாதிரி நிறைய இடத்துல அவர் வந்து இயேசுவை பற்றி பிரச்சாரம் பண்ணுறதுனால நிறைய சின்ன சின்ன ஜெயிலு, அப்புறம் சின்ன சின்ன வக்கீலுங்க இப்படியே இருந்துட்டு கடைசியில் இப்போ எங்கே போகுதுன்னா பெரிய லெவலுக்கு போகுது. அதாவது நம்ம பாஷையில் சொல்ல போனால் சின்ன கோர்ட்டு, இப்போ பெரிய ஹை கோர்ட்டு, இப்போ சுப்ரீம் கோர்ட் லெவலுக்கு போய் கடைசியில் அவர் வந்து வாழ்வா சாவா, ஒன்று தூக்கு தண்டனை இல்லைன்னா தூக்கு தண்டனைலாம் கிடையாது. லாஸ்ட்டாக இவர் தூக்கு தண்டனை தான் இவருக்கு. தூக்கு தண்டனைங்கிறத விட அவங்க வந்து தூக்கு தண்டனை போட மாட்டாங்க, கல்லெறிஞ்சு கொலை பண்ணிடுவாங்க அவங்கள. ஸோ இவருடைய முடிவு என்னன்னா கொலை பண்ணுறது. இயேசுவை எப்படி கடைசியாக கொலை பண்ணாங்களோ அந்த மாதிரி இவர் இப்போ இயேசுவை பற்றி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால இவருக்கு என்ன பண்ணக்கூடாது, இவனை உயிரோட வைக்கக்கூடாது. இனிமேல் இவனுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணோம், ஜெயிலில் வச்சோம் கொண்டு வந்தோம், எல்லா இடத்துலையும் எஸ்கேப் ஆகி, ஆனாலும் இவன் திருந்தலை. திரும்ப என்ன பண்ணுறான், இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துகிறான். பிசாசு பிடிச்சவங்களை எப்படி இயேசு கிறிஸ்து என்னென்ன அற்புதத்தெல்லாம் பண்ணாரோ அதே போல் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பவுலை வந்து என்ன பண்ணுறாங்க, கடைசியாக டெட் எண்டுக்கு கொண்டு போகிறாங்க. ராயன், அதாவது ஒரு பெரிய இந்த அந்த அந்த ஜூஸ் பீப்புள், அந்த என்ன சொல்கிறது, ரோமன்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்கும் அந்த சுற்றி இருக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் ஒரே தலைவன் ஒருத்தர் இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு ராஜா, கிங் அங்கங்கன்னு இருக்கார். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தலைவன் இருக்கிறார், அவர் தான் ராயன். ஸோ அந்த ராயனுடைய முத்திரை தான் என்ன இருக்குன்னா, அவங்க அந்த மணியில் எப்படி நம்ம காந்தி தாத்தாவுடைய ஃபோட்டோ இருக்குமோ அங்கே வந்து ராயனுடைய ஃபோட்டோ இருக்கும். ஸோ அவர் தான் வந்து அந்த இதுக்கு ஹெட் ஃபுல் அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபுல்லாத்துக்கும். ஸோ அங்கே கொண்டு போகிறாங்க கடைசியாக. அவ்வளோதான், இனிமேல் இதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில் கொண்டு வந்துடக்கூடாது, அதோட முடித்து அவனை உயிரோட கொண்டுடணும் அப்படி சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொண்டு போகிற வழியில் அந்த காலத்துலலாம் என்ன பிரயாணம், எது ஒன்று கடல் வழி, இன்னொன்று தரைவழி அப்படின்னா ஒன்று ஒட்டகம், கழுதை எல்லாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ரோமனில் இருக்கிற அந்த ராயர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னா கடல் வழியில தான் போகிறாங்க. ஸோ கடல் வழியில் போகிறப்ப நிறைய பிரச்சனை, பயங்கரமான காற்று, மழை இதெல்லாம் வருது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம். எஸ், எத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த 237 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே வச்சுக்கலாம் நம்ம. எஸ், அவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்க, 3 மாதத்துக்கு மேலேயே தான். அவ்வளோ நாள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதம் கூட சொல்ல முடியாது, அவங்க ஒரு இடத்துல தங்குறாங்க, அதுவே 3 மாதம் ஆகுது. அப்போ அவங்க அந்த எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா எருசலேமிலிருந்து ரோமனுக்கு போகிறாங்க கடல் வழியில். எப்படியும் ஒரு 6 மந்த்ஸ் எடுத்திருக்கும் அந்த போகிறதுக்கு. 6 மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறது ரோமன் இருக்குது. ஆனால் ரோமனுக்கு இன்னும் அவங்க ரீச் ஆகலை இந்த சுச்சுவேஷனில். ரோகனுக்கு போகிறதுக்கு வரைக்குமே எப்படியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் அவங்க போயிட்டுருக்காங்க அந்த கப்பலில். அது ஃபுல்லாகவே அந்த கப்பலில் எப்படி போயிட்டுருக்காங்கன்னா பயங்கரமான காற்று, மழை அடித்து இதுவாகுது. எங்கடா இடம் கிடைக்கும், ஒரு தரை கிடைக்கும், லேண்டு இருக்கும், ஒரு மண் பகுதி இருக்கும், அங்கே போய் நம்ம எப்படியாவது போய் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிச்சி எப்படி என்னென்னமோ பண்ணுறாங்க. கப்பலில் இருக்கிற பொருள்லாம் கொண்டு போய் வெயிட்டு தாங்க முடியாமல் கப்பல் கவுந்துற போதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க சரக்குகள் போகிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கப்ப தான் ஒரு தீவு பார்க்குறாங்க.
நாங்கள் தப்பி எங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பாருங்க, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஒரு 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 ஐலாண்ட பாக்குறாங்க. அவங்களுக்கு அப்பதான் உயிர் வருது. அந்த ஐலாண்ட் வந்து கடைசியில போய் என்ன பண்றாங்க, தப்பி பிழிச்சு போறாங்க. அந்த அந்த ஐலாண்டு பேர் என்னன்னா மெலித்தா அப்படிங்கிற ஐலாண்டு. அந்த மெலித்தாங்கிற ஐலாண்டுக்கு போனோடனே அங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இவங்களை பார்த்த உடனே பாவம் கஷ்டப்பட்டு புயல் காற்றுல மழையில வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல உபச்சாரம்லாம் செஞ்சு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி அவங்களுக்கு தீ மூட்டுறாங்க. இந்த தீ மூட்டுற இடத்துல என்ன பண்றாருன்னா, இந்த பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரும் போய் என்ன பண்றாரு, இந்த விறகு எடுத்துக்கொண்டு போய் அதுல அவரும் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு போய் அந்த தீயில கொண்டு போய் போடுறப்ப அந்த தீயில அந்த விறகுல என்ன இருந்திருக்குன்னா, அந்த விறகுகளை இப்படி அள்ளி கொண்டு போய் போடுறாரு. அதுல விரியன் பாம்பு சுருட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அது அவருக்கு தெரியல. தெரியாமலே என்ன பண்றாரு, கொண்டு போய் அடுப்புல போட்டுறாரு. அந்த அடுப்புல போட்டோன்னே அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தீயில போடுறாரு. போட்ட உடனே அந்த நெருப்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சூடு தாங்க முடியாம எழுந்திருச்சு உடனே பவுலுடைய கையை கவ்விடுது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். 3ஆம் வசனத்துல, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து மீன்ஸ் அந்த அனல் வந்து பாம்பு மேலே படுது. விறக நெருப்புல போட்ட உடனே அந்த அனல் வந்து பாம்பு மேலே பட்ட உடனே டக்குன்னு உரைத்து என்ன ஆயிடுச்சுன்னா, உரைச்சு போய் அதுக்கு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லாமல் அவர் கையை கண்டுபிடிச்சது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, விரியன் பாம்பு. ஸோ விரியன் பாம்பு கொத்துன உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று வீங்கிரும், விஷம் சர்வன்னு ஏறி என்ன பண்ணிடுவாங்க, செத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை தான் கடிச்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஒன்று மருந்து போடணும். போட்ட உடனே என்ன பண்ணிடணும், மருந்து போட்டால் தான் தப்பிக்க முடியும். ஆனால் மருந்து அங்கே போடவும் முடியல. ஏன் போடலை அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த மக்கள் பார்த்து கொள்ளாதனால மருந்து போடாதனால அவர் மரண அவஸ்தையில் இருக்கிறார், மரண இதில் இருக்கிறார். ஸோ ஆனால் அது அவருக்கு பெரிய விஷயமா இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருக்கு. இது ஒரு தன்னுடைய விசுவாசத்தினால எப்படி இதை ஒரு சின்ன விஷயமா பார்க்குறாருன்னா, நம்மளுக்கு அது பாம்பு, விரியன் பாம்பு. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குமே எல்லாருக்குமே அது ஒரு விரியன் பாம்பு, அவருக்குமே அது விரியன் பாம்பு. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, இது ஒரு விரியன் பாம்பு இல்லை, என்னை கடிச்சது பாம்பல்ல, சின்ன பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, விஷப்பூச்சி ஃபர்ஸ்ட் பாம்பா இருந்தது, விரியன் பாம்பு. அதுவே மக்கள் அதை பார்க்கறத விஷப்பூச்சியா பார்க்குறாங்க. அதே 5ஆம் வசனத்துல பாருங்க, அவன் அந்த பூச்சியை, அவனுக்கு எப்படி தெரியுது, அது பாம்பு பூச்சியா தெரியுது. பூச்சி இந்த சென்ஸ் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, சின்ன பூச்சி சும்மா ஒரு ரோட்ல இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்ல, ஏதோ ஒன்று இல்லை, எறும்புனே கூட, எறும்பு கடிச்சா கூட வீங்கும். சின்ன எறும்புலாம், சின்ன கட்டெரும்பு கடிச்சாதான் எறும்பு, சின்ன எறும்பு கடிச்சா வீங்காது, எதுவும் பண்ணாது, ஆனால் அரிக்கும், அவ்வளோதான், சம்திங். ஓகேவா? ஸோ அந்த எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும், அது ஃபீலிங்கில் தான் அவர் இருக்கிறார். இது பாம்பு கிடையாது, சும்மா பூச்சி அப்படிங்கிற விஷயம் எப்படி அவர் மைண்டில் அது வந்துச்சுன்னா, எனக்குள்ளா இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவால, ஏன்னா என்னை கொண்டு பல அற்புதங்களை, பல அதிசயங்களை, வியாதிஸ்தர்கள், மரணத்தில் இருக்கிறவங்க, ஈவன் மரித்து போன ஒரு வாலிபனை கூட இவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இவர் எழுப்பல, இவர் மூலமாக இயேசு கிறிஸ்து மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் அவர் கண்களால் பார்த்ததுனால இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. எது மூலமா அதனால அவர் பெரிய தெனாவட்டில் பண்ணல. இயேசு கிறிஸ்து தன்னுக்குள்ளா இருக்கிறார் விசுவாசத்தினால, இயேசுவின் மீது வைத்திருக்கிற ஒரு விசுவாசம். அதுக்காக சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது முட்டாள்தனமான விசுவாசம், முட்டாள்தனமான மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. பட் மூட நம்பிக்கையினால இதுக்கு மருந்து போடாமல் எதுவும் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்காரு. பட் அங்கே அவருக்கால மருந்து போட கூட முடியலை, மருந்து போடுறதுக்கு யாரும் இல்லை. ஒருத்தருக்கு விஷம் பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம தான் போய் ஹெல்ப் பண்ணி அவருக்கு மருந்து போடணும். ஆனால் அவங்க பண்ணலை, என்னதுனால பண்ணலை பார்த்துக்கங்க. பாம்பு கவி கொண்டது. 4ஆம் வசனத்துல, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார், அந்நியர்னா அந்த யாருன்னு தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்க. அப்பதான் அந்த தீவை பார்த்த உடனே, எப்பா ஒரு லேண்டு மண் இருக்கிற பூமியை பார்த்துட்டோம், தண்ணி உள்ள நாள் தண்ணியிலே 3 மாசம் 4 மாசம் தண்ணியிலே இருந்து அவங்களுக்கு மண்ணை பார்த்தோன்னே ஒரே இது, அது எந்த ஊரா இருந்தா நான் போவோம், தெரியலையே போயிடுவோம் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. அவங்களும் நல்லா தான் பார்த்துருக்குறாங்க. ஆனா இவனை மட்டும் என்ன பண்ணல, பார்க்கல. அந்த யாருன்னே தெரியாதவங்க அந்த தீவார் கண்ட போது, இந்த மனுஷன் கொலைபாதகன்,
இதற்கு சந்தேகமில்லை. ஏன்னா கையில விலங்கு வேற போட்டிருக்காரு. ஏன்னா அவங்க கையில எதுக்கு எங்க கொண்டு போறாங்க? ராயன் கிட்ட ஜெயில்ல போடுறதுக்காக கொண்டு போல. அவன கொலை பண்றதுக்காக கொண்டு போறாங்க. ஆல்ரெடி எல்லாரும் அந்த ஜனங்களே இத்தனைக்கும் அவன் அவன் செய்யாத தப்புக்கு என்னென்னமோ நெறைய அவன் மேல பழி போட்டு, அவன செய்யாத தப்புக்கு இவன் ஒரு பெரிய அவன் பண்ண இது வந்து அவங்க பண்ணது தப்பே கிடையாது. அதுல அங்க இருந்த ராஜாக்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க. இவன் வந்து தப்பு பண்றான்னு நீங்க சொல்றீங்க. யார்கிட்ட? அந்த ஜூஸ் மக்கள்கிட்ட சொல்றாங்க. நீங்க இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இவன கொலை பண்ணுங்கன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவன் கொலை பண்ற அளவுக்கு பெரிய விஷயமெல்லாம் பண்ணல. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி இந்த ஜனங்கள் இல்ல. இந்த ஆளு இந்த மனுஷன் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இந்த மனுஷனால எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வருது. இவனை ஒண்ணு கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது எனக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ராயன் கிட்ட வர்றாங்க. அப்போ அவர் வந்து அவர் வந்து ஒரு கொலையாளி, கொலை பண்ற அளவுக்கு பெரிய தவறு பண்ணல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மக்கள்னால பெரிய பொறாமையினால என்ன பண்ணிட்டாங்க, கையில விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க ராயன் கிட்ட. ஆல்ரெடி விலங்கு போட்டு ஒரு பயங்கரமான வேதனை, நம்ம பண்ணாத தப்புக்கு இப்படி கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு விலங்கு போட்டு தான் கையில விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த விலங்கு போட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப கையில விலங்கு போட்டு கட்டினா அவரால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. மருந்து போட முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னதான் அவர் பாவமே செய்யல, தப்பே செய்யல. என்னதான் தப்பு செஞ்சாலும் இப்ப கூட என்ன பண்றாங்க, ஜெயில்ல தப்பு செஞ்சாலும் அவருக்கு ஒருவேளை உடம்பு சரியில்லை எதெல்லாம் பண்ணா உடனே டாக்டரை வச்சு என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ஆனா அந்த காலத்து மனுஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. சரி, தப்பு செஞ்சுட்டான், பரவாயில்ல, தப்பு செஞ்ச மனுஷன் தான், கொலை பண்ண போற மனுஷன் தான், இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாம்பு கடிச்சிச்சு, போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிலாம் இல்ல, பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க போயிட்டு, இவன் சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே சொல்லிட்டு பாக்குறாங்க, சொல்லிட்டாங்க. உடனே இவருக்கு என்ன ஆகுது, அவருடைய காதல விழுகுது. ஆனாலும் அதை மைண்டுக்கு கொண்டு போகல. சில விஷயங்கள் பாருங்களேன், சில பேரு நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம கரெக்டான பாதையில தான் போவோம். கடவுள் நடத்துற பாதையில, ஒரு நல்ல பாதையில, ஒரு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாத பாதையில தான் நம்ம போவோம். போய்கிட்டு இருப்போம். ஆனா சில பேர் நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் நம்ம கீப்பான அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு தப்பான வழியில போய்கிட்டு இருக்கான், தப்பான விஷயத்த செஞ்சுட்டு இருக்கான். நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். அந்த விஷயத்த நம்ம பண்ணியிருக்கவுமே மாட்டோம். ஆனா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் நம்மள பார்த்து சில பேர் அதுவும் அடிக்கடி நம்ம ஃபெமிலியரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்மள பார்த்தாலே. அவங்க மட்டும் இல்ல. அ இவ்வளவு நாள் ஜூஸ் அவங்களுடைய மக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஒரு கொலைபாதகன், இவனை கொலை பண்ணி ஆகணும். இப்ப இந்த தீவுல யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இவரை பார்த்து இவன் ஒரு கொலைபாதகன், இவன் சாக வேண்டிய ஆளு, கொலைபாதகன் அப்படின்னா என்னன்னா, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். கொலைபாதகன், அ இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விட்டவில்லை. பலியானது மீன்ஸ் எந்த பழி? இவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சவன். அதனாலதான் இவனை வந்து சாவு துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு இவனை துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இவன் சாவ வேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முன்ன பின்ன தெரியாதவங்களே, இவ்வளவு நாள் சொந்த மக்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப முன்ன பின்ன தெரியாதவங்களே சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் சொன்ன உடனே என்ன இருக்கும், நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒருவேளை நம்ம தான் ஏதோ தப்பு பண்றோமோ, நம்ம லைஃப்ல நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, ஏதோ தப்பாகிட்டே இருக்கே, நம்ம தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, சம்திங் நம்ம மேல ஏதோ தப்பா இருக்கு போல இருக்கு, நம்ம தான் தப்பான வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டான ரூட்ல தான் போவோம், கடவுள் கொடுக்குற வழியில தான் போவோம். ஆனா அந்த நம்மள சுத்தி இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, பேசுறது நம்ம காதுல அந்த வார்த்தைகள்லாம் விழுக 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 நம்மளுக்கே யோசிக்க ஆரம்பிச்சோம், நம்ம பண்றது தப்பு. நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம். ஒருவேளை நம்மளுக்கே தெரியாம, நம்மளுக்கே அறியாம நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிரும். அது தவறு. நம்ம தப்பு செய்யலைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் இவங்கெல்லாம் சொன்னதுக்காக நம்மளும் தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, தட் இஸ் ஈவில் ஸ்பிரிட். அது ஈவில் ஸ்பிரிட்னால உண்டானது. ஓகே, நம்ம தப்பு செய்யல. நமக்கு தப்பு செய்யலன்னு தெரிஞ்சும், இவங்கெல்லாம் சொன்னத வச்சு நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படின்னா, அது அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். ஆனா, அது நம்மளா இருந்தா நெனச்சிருப்போம். ஆனா, அவர் நெனைக்கல. ஏன்னா, அவருக்கு கண்டிப்பா தெரியும் நாம தவறு செய்யவில்லை. நாம கரெக்ட்டானதா செஞ்சிருக்கோம். நம்ம கூட இருக்கிறது நம்ம கூட கண்டிப்பா என்ன கூட இருக்கிறாரு. நான் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படிங்கிறது அவரு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அதுல ஒரு உறுதியா இருந்தாரு. நான் நம்புகிற ஒருத்தர் என் இயேசு கிறிஸ்து. யார் அவர் நம்புறாரு? அவர் வந்து இயேசுவ நம்புறாரு.
அந்த இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை கொடுப்பார். எல்லாவற்றிலிருந்து என்னை தப்புவிப்பார். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுல என் கூடவே இருப்பார். அப்படிங்கிறத இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் கிடையாது. நான் தப்பு செய்யல. கொலை செய்யற அளவுக்கு நான் தப்பு பண்ணல. நான் பாவியும் அல்ல. அப்படிங்கிறது வந்து அவர் மனசுக்குள்ள இருந்தது. ஏன் அப்படின்னா, தான் நம்புகிறது யார் என்பதை அவர் கரெக்ட்டா ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தார். யார நம்பிக்கிட்டு இருக்கோம்? நான் மனுஷன நம்பல. இல்ல தப்பானத நம்பல. இல்ல ஒரு பொருள நம்பல. பணத்த நம்பல. நான் நம்புறது இயேசு கிறிஸ்துவ. அவர் என்னை எதுலயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல, ஒரு விசுவாசத்தை, அதுதான் சொல்றேன். தன்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருந்தார். கான்ஃபிடென்ட்டா இருந்தார். தன்னுடைய விசுவாசத்துல பெரிய விசுவாசமா வச்சிருந்தார். அவருக்குள்ளாய் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த பெரிய விசுவாசத்தை அவர் எங்கேயுமே விட்டு கொடுக்காம போனதுனால, அந்த ஒரு அது போனதுனால பெரிய விஷம் உள்ள பாம்பு அவருடைய கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? சின்ன பூச்சியா தெரிஞ்சுச்சு. இதே நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? "ஐய்யய்யோ! நிஜமாவே அப்படிதான் போல இருக்கு. நம்ம பாவி தான் போல இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி நம்ம ஏதோ ஒரு சாபம் நிறைஞ்ச ஆளு தான் போல இருக்கு. சாபம் நிறைஞ்ச ஆளு தான் போல இருக்கு." சில பேர் சொல்லுவாங்க, "நம்ம நம்ம லைஃப்ல இப்படி எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்கு." சில விஷயங்கள்ல என்ன நடக்கும்? நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நம்ம அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு தோல்வி மேல தோல்வி வந்துகிட்டே இருக்கும். தோல்வி மேல தோல்வி வந்ததுனால என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சுத்தி இருக்கவங்க, இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. இல்ல இவன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, இவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ, இவ குடும்பத்துல உள்ளவங்க யாரோ தப்பு பண்ணிட்டாங்க. முன்னோர்கள் செஞ்ச பாவமெல்லாம் இவங்க பின்னாடி சுத்துது. சாபம் நிறைஞ்ச வாழ்க்கை. இவன் சரியான சாபம் பிடிச்சவன். ஸோ இதெல்லாம் வந்து என்னாகும்? இந்த வார்த்தைகள்லாம் வரும். இந்த வார்த்தைகளே அவன் காதுக்குள்ள ஏற்றல. ஏன் அப்படின்னா, அவன் காதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் அவனுக்குள்ளாய் போய்க்கிட்டே இருக்கு. அதனால வெளியில இருக்கிற வார்த்தைகள், மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அவன் காதுக்குள்ள போகல. நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த சொல்றாங்கல்ல, தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்துல பாருங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, மருந்து போடலாட்டினாலும் பரவால்ல. மருந்து போடலாட்டினாலும் பரவால்ல. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாட்டினாலும் பரவால்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு போயிருந்தாவது பரவால்ல. எதுவுமே பண்ணாம கடைசில என்ன பண்றாங்க? இவன் எப்படா சாவான்? சில பேர் அப்படிதான். எப்படா நம்ம சாவோம்? எப்படா நமக்கு சாவோம் அப்படின்னு சொல்லுவாங்க நெனைப்பாங்க. எப்படா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகும்? எப்படா நம்ம வாழ்க்கை நாசமா போகும்? எப்படா இவன் விழுந்து போவான்? இவன் எப்படி தோல்வியுற்று போவான்? எவ்வளோ தோல்வி அடைஞ்சாலும் விழுந்து எந்திரிச்சு நிக்கிறானே! அப்ப எந்திரிச்சு நிக்கிறான்னா, இவன் உயிரோட இருந்தா தானே எந்திரிச்சு நிக்கணும். பேசாம இவன் செத்து போயிட்டா நல்லாருக்கும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் பவுலுக்கு வந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னா, சில பேர் அப்படிதான் நம்மளுடைய லைஃப்ல சொந்தக்காரவங்களா இருந்தாலும், இல்ல நம்ம நண்பர்களோ, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களோ, நம்ம உறவினர்கள், நம்ம ஊருக்காரவங்க, இவன் எப்படா சாவான் அதான் பார்த்துருக்காங்க. பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் சடிதியாய் விழுந்து சாவானென்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்து கொண்டிருந்தது மட்டும் இல்ல, நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தாங்களாம். நெடுநேரம் இங்கே நெடுநேரம். அப்ப இதே நம்ம லைஃபையே பார்த்து கொண்டிருப்பாங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க சில பேரு. அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குது? இவன் எப்படா சாவான்? இவன் எப்படா விழுகுவான்? எப்படா தோல்வி அவனுக்கு வரும்? எ எப்படா கீழ விழுவான்? திரும்ப கீழ விழுந்தாலும் ஏன் திரும்ப திரும்ப எந்திரிக்கிறானே! அப்ப திரும்ப திரும்ப எந்திரிக்கிறான்னா, எந்திரிக்காம இருக்கிற அளவுக்கு எப்ப அவனுக்கு நடக்கும்? அப்படிங்கிறதையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம லைஃப் ஃபுல்லா. அதுலயே அவங்க லைஃப் முடிஞ்சிரும். நம்ம லைஃப் எப்படா சாகும்? நம்மளுடைய லைஃப் எப்படா முடிஞ்சு போகும்னு பார்க்கறதுலயே அவங்க லைஃப் போயிடும். அந்த அளவுக்கு நெடுநேரம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவன் பார்த்து சோர்ந்து போகல. ஏன்னா, தன்னுடைய விசுவாசம், தன்னுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு அப்படிங்கிறது அவரு தெளிவா இருந்தாரு. ஒரு உறுதியா இருந்தாரு. கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. அவருடைய விசுவாசம் பெரியதா இருந்தது. அவருடைய விசுவாசம் இயேசுவின் மீது இருந்த விசுவாசம் பெரியதா இருந்ததுனால, மனிதர்கள் என்ன பேசினாலும், என்ன பார்த்தாலும், எந்த கண்ணோட்டத்தில பார்த்தினாலும் அது அவரை பாதிக்கவில்லை. மனிதர்களுடைய பேச்சோ, மனிதர்களுடைய வார்த்தைகளோ, மனிதர்களுடைய சாபம் நிறைஞ்ச வார்த்தைகளோ, மனிதர்களுடைய பார்வைகளோ, மனிதர்களுடைய சிந்தனைகளோ, எண்ணங்களோ தன்னை பாதிக்க விடாமல் பார்த்துக் கொண்டார். பாதிக்க விடாமல் பார்த்துக்கொள்வது நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கை தான். நாம் மற்ற மனிதர்களிடமிருந்து, மனிதர்களுடைய எண்ணங்கள், பேச்சுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற நம்பிக்கை தான். நாம் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஒரு கான்ஃபிடென்ட்டான விசுவாசம் நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிறது தான் என்ன பண்ணும்னா, மனிதர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அவருடைய செயல்கள், எண்ணங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்.
அப்படிதான் பார்த்துருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் இவ்ளோ என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்து, அவர இவர் சாவப்போறாரு, இவர் சாபம் பிடிச்சவரு, பாவி அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, எந்த வாயால இவர் சரியான பாவி, இவர் சாக வேண்டியவரு, சாபம் பிடிச்சவரு, அதனால தான் இவர பழி தொரத்தி தொரத்தி வந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இவருக்கு மரணம் தொரத்தி தொரத்தி வந்துகிட்டே இருக்கு. இவர் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்ல. இவர் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்ல. இவர் வாழ்க்கையில ஒரு வெற்றியே இல்ல. இவர் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கிறாரு. அடி மேல அடி வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சோ, எந்த வாயெல்லாம். அதே வாயால 2 மாச வசனத்துக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி இவன் சாபம் புடிச்சவன், பழி ப ம் ப பாவி, இவன் கொலை பண்ணப்பட வேணும் அப்படின்னு இத்தனைக்கும் சொன்னவங்க யாருங்க? கூட பழகுனவங்க இல்ல. கூட பழகுனவங்களும் சொன்னாங்க. முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. போறவன் வரவன்லாம் ரோட்ல போறவன் வரவன்லாம் சொன்னாங்க. சொல்லிக்கிட்டு நம்மள பத்தி சொல்றான் பாருங்க அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி. போறவன் வரவன்லாம் முன்ன பின்ன தெரியாது அந்த ஊர்ல. அவங்கலாம் சொல்றாங்க. அந்த சொன்ன வாயாலேயே 2 வசனத்துக்கு அப்புறம் பாருங்க, ய இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, இவனுக்கு ஏதாவது அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் பார்த்தும் அவனுக்கு எதுவுமே ஆகல. வீக்கம் வரல, எதுவுமே பண்ணல அவருக்கு. பவுலுக்கு. எதுனால? இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தினால அவருக்கு எதுவுமே நடக்கல. இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்தினால அந்த பாம்பு, பெரிய விஷப்பாம்பு அவருக்கு பூச்சி போல காமிச்சது. பூச்சி போல அவர் நினைத்து கொண்டார். பூச்சி போல என்னதுனால அந்த விஷம் ஒன்றும் அவர் வேதத்துல இருக்கு. எந்த ஒரு விஷமும் உங்கள் மீது உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது? சேராது அப்படின்னு வேதத்துல இருக்கு. ஸோ அந்த வசனத்தை அவர் நினைத்து என்ன பண்றார், நம்பிக்கையில என்ன பண்றாரு, அவர் இருக்கிறதுனால அந்த பாம்பு, விஷப்பாம்பு அவருக்கு பூச்சியை போல தெரிந்தது. ஸோ இதனால அவருக்கு எந்த வீக்கம் வரல, விழுந்து உடனே சடிதியாவும் சாகல, எதுவுமே நடக்காததுனால அவருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டபோது வேறு சிந்தையாகி திரும்ப என்ன ஆச்சு, இப்படி அதுதான் மனிதர்கள். நாம் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால மனிதர்களுடைய சிந்தையவே நாம் மாற்ற முடியும். மனிதர்கள் நம் மீது என்னென்ன சிந்தனைய வச்சிருக்காங்களோ, அந்த சிந்தனை எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தாலே அவங்க கரிச்சு கொட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னை சாபமாவே பார்க்குறாங்க. எப்ப பார்த்தாலும் என் மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க வாயால குறை சொல்லட்டுனாலும் என்னை பத்தி தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அவங்களுடைய சிந்தனைய நல்ல சிந்தனையா மாற்ற முடியும். எதனால அப்படின்னா, நாம் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய சிந்தனையை வேறு சிந்தனையாக, நல்ல சிந்தனையாக மாற்ற முடியும். ஆசீர்வாதமான சிந்தனையாக மாற்ற வைக்க முடியும். எப்போ? நாம் இயேசு கிறிஸ்து மீது உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம் வைக்கும் பொழுது. அதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசம் இருந்ததுனால, இவ்வளோ நேரம் கெட்ட சிந்தனையில், பவுலின் மீது கெட்ட சிந்தனையில் இருந்தவர்கள், அவர்கள் வேறு சிந்தனையாகி, இவன் தேவனென்று இவ்வளோ நாள் பழி வாங்க வேண்டியவன், சாபம் பிடிச்சவன், கொலை பண்ணவன், இவனை கொலை பண்ணி தான் ஆகணும், இவன் சாக வேண்டியவன், இவன் பாவி, கொலையாளி அப்படி இப்படின்னு தூற்றி கொண்டிருந்தவர்கள், குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு நல்ல மனுஷன் கூட சொல்லல. நல்ல மனுஷன் சொல்லல. டைரக்டா போயிட்டாங்க கடவுளுக்கு, காடுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவன் தேவன் என்று தேவன், இவர் தேவன், இவர் கடவுள். அதனால தான் என்ன பண்ணல, இவருக்கு வீக்கம் வரல, சாகலை. இதே மனுஷனாக இருந்தால் என்ன இருக்கும், உடனே வீக்கம் வந்திருக்கும், விஷம் தலைக்கு ஏறி இருக்கும், இன்னொரு செத்து போயிருப்பாங்க, நுர வந்திருக்கும், அது வந்திருக்கும், இது வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் வரலைன்னா இவர் யார்? மனுஷன். அப்போது மனுஷன் உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒன்று தள்ளுனா கீழே தள்ளுவாங்க, தட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா தூக்குனா மேலே தூக்கி தூக்கி போயிடுவாங்க. அதான் மனுஷங்க. இந்த மனுஷனுங்களை நம்பவே கூடாது. இந்த மனுஷனுடைய வார்த்தைகளே நம்பக்கூடாது. இது நம்பக்கூடாது. இதை வந்து நான் வாயால சொல்றேன். இந்த பவுல் வந்து அதை செய்கையில செஞ்சு காமிச்சார். அவங்க மனிதர்கள் சொன்ன கெட்ட விஷயமும் அவருடைய காதுக்கு போகல. மனிதர்கள் சொன்ன நல்ல விஷயமாகிய நல்ல வார்த்தையாகிய இவன் பெரிய இவர் மனிதன் அல்ல, இவர் தேவன் அப்படின்னு சொன்ன வார்த்தையும் அவர் காதுல ஏல. ஏன்னா அவர் தேவன் அல்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தேவன் அல்ல, ஆனா நான் ஒரு தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அந்த தேவன் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும், விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. நான் தேவன் அல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன். எனக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதனால நமக்கு பிரச்சனை எப்ப வருது அப்படின்னா, மனிதர்கள் பேசுகிற நல்ல வார்த்தையும் நம்ம காதுக்குள்ள போயிடுது.
உடனே போய் நம்மள தேவன் சொல்லிட்டாங்க, நம்மள கடவுள் சொல்லிட்டாங்க. என்னைய அவன் கடவுள் மாதிரி நெனைக்கிறான். என்னைய அவன் மனுஷன் ஆனா சொல்லிக்கிட்டே இருக்கவங்களே ஒரு நாள் தொப்புன்னு தூக்கி போடுவாங்க. அதனால இந்த மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் நம்ம கேட்கவே நம்ம காதுக்குள்ள, மைண்டுக்குள்ள கொண்டு போகவே கூடாது. அது நல்லத சொன்னாலும் சரி, நம்மள சில பேர் அப்படியே தூக்கி உயரத்துல வைப்பாய்ங்க. எவ்வளோ தூரம் தூக்கி போடுவாய்ங்களோ, அப்படியே கீழ போட்டுருவாய்ங்க. தூக்கி போடுவாய்ங்க. அதான் மனுஷங்க. ஸோ அந்த மனிதர்களுடைய வார்த்தைய நம்பி நம்மளும் என்ன பண்ணுவோம்? அப்படியே உயர்ந்து அப்படியே வானத்துல பறப்போம். அவைங்க கீழ போடுறப்ப, அப்போ நம்பள அப்போ நம்ப நம்ப என்ன நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ப கீழ விழுகுறதும், நம்ம மேலத்துல பறக்கிறதும் ஒரு மனிதனுடைய வார்த்தையினால தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்றோம். இல்ல. இல்லை அன்பானவர்களே. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கை பறப்பது உயரத்தில பறப்பதோ, இல்ல கீழ விழுந்து கிடப்பதோ ஒரு மனிதனுடைய வார்த்தையினால் அல்ல. இந்த வேதத்தில் இருக்கிற கடவுளுடைய வார்த்தையினாலும், நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் மட்டும் தான் நாம் உயரத்தில இருப்பதற்கும், நாம் உயரத்தில் இருப்பதும், நாம் கீழ விழுகுவதும் காரணம் விழுகுவதுமா நம்ம கீழ விழுகுவதா இருந்தாலும் சரி, நம்ம உயரத்தில இருப்பதாலும் சரி, நாம் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற நம்பிக்கையில், நம் விசுவாசத்தில் நம்ம விசுவாசமே இல்லாம இயேசுவ நம்பிக்கையிலே இல்லாம இருந்தோம்னா, கீழயே இருப்போம். நாம எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது இயேசு கிறிஸ்துவின் மீது அளவற்ற நம்பிக்கை, அளவற்ற விசுவாசம் வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் உயரத்தில் இருப்போம். எந்த மனிதர்களுடைய வார்த்தையினாலேயோ, எந்த மனிதர்களுடைய வார்த்தையினாலும் நாம் உயர இருப்பதில்ல, உயரப் போவதில்ல. எந்த மனிதர்களுடைய வார்த்தையினாலும் நம்ம கீழ போயிட போறது கிடையாது. அப்படிதான் நம்ம நெனச்சுக்கிறோம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம அந்த அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள அவனுடைய இதுக்கு ஏதோ ஒரு மைண்ட்ல ஏதோ ஒரு நம்மள ஒரு கடவுள், நம்மள ஒரு தேவன், அவன்கிட்ட அப்படி இருக்கு, அவன் நல்லவன், வல்லவன் அப்படிலாம் சொல்றான் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு நேரத்துல சொல்லுவான். அதே மனுஷன் சில இன்னொரு நாள் என்ன பண்ணுவான், நம்மள பார்த்து இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அது அவனுடைய மூட பொறுத்து. அவன் மூட பத்து அவன் சொல்றான். ஆனா நம்ப அது மைண்ட்ல போக மாட்டேது. ஆனா அவன் மூட பத்து சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய மூட பொறுத்து. நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ப உண்மையிலேயே நல்லவன் தான், உண்மையிலேயே கெட்டவன் தான் அப்படிங்கிற அவன் சொல்றதுக்கு ஏத்த மாரி நம்முடைய வாழ்க்கையே என்ன பண்ணிக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தில் தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே மனிதர்களுடைய வார்த்தையினால் உயர்வதும் இல்ல, தாழ்வதும் அல்ல. நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் மட்டுமே உயருமே தவிர நம்மளுடைய வாழ்க்கை நான் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் தான் பெரியதா இருக்குமே தவிர, வேற எதுனாலும் நம்மளுடைய வாழ்க்கை பாதிப்படையக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்கார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கிற விசுவாசம் நம்மளை பெரியவனாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர் சொன்னாரு, "உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது." அதுதான். உன்னுடைய விசுவாசம் பெரிதா இருந்தால், நீ விரும்புகிறபடி உன் வாழ்க்கையும் பெரிதா இருக்கும், உயர்வா இருக்கும். உன்னுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால், உன் வாழ்க்கையும் குறைவா இருக்கும். மனிதர் இருக்கும்னு சொல்றாரு. மனிதர்களுடைய வார்த்தைகளோ, எதுவோ கிடையாது. ஸோ மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளையும் நம்ம காதுக்கு கொண்டு போய் மைண்டுக்குள்ள ஏத்தக்கூடாது. அவர்கள் பேசுகிற நல்ல வார்த்தைகளையும், புகழ்கிற வார்த்தைகளையும் அப்ரிசியேஷன் சில பேர் என்ன பண்றாங்க, நம்மள நல்லா அப்ரிசியேஷன் பண்ணா தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அப்ரிசியேஷன் பண்ணலன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சோர்ந்து டல்லா போயிடுவாங்க. அப்ரிசியேஷன் பண்ணா அப்படியே ஜாலியா பறந்துகிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். நோ. மனிதர்களுடைய அப்ரிசியேஷன் முக்கியம் தான். இல்லன்னு சொல்லல. அப்ரிசியேஷன் பண்ணா தான் கொஞ்சம் போக முடியும். ஆனாலும் அப்ரிசியேஷனையே நம்பி இருக்கக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை இயேசுவின் மீது தான் இருக்க வேண்டுமே தவிர, மனிதர்களுடைய அப்ரிசியேஷன்லயோ, இல்ல மனிதர்களுடைய தாழ்வான பேச்சிலயோ இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை வாசிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே விசுவாசத்தின் வைத்து எங்களோட நீங்க பேசியிருக்கீங்களே தகப்பனே, விசுவாசத்தின்படி உன்னுடைய விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கூடாது. நீ விரும்புகிறபடி நடக்கும். உன்னுடைய நம்பிக்கை எதன் மீதும் இல்லாமல் பணத்தின் மேலோ, பொருள் மீதோ, இல்ல மனிதர்களுடைய வார்த்தையின் மீதோ, அப்ரிசியேஷன் மூலம், இல்ல மனிதர்களுடைய தவறான பேச்சுக்கள் மீதோ, இல்ல மனிதர்களுடைய சாப பேச்சுக்கள் மீதோ எங்களுடைய நம்பிக்கை இல்லாமல், எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மீது இருக்க அப்பா, நீர் எங்களோடு பேசியிருக்கீங்க தகப்பனே. அதே போல எங்களுடைய நம்பிக்கை உங்க மீது மட்டும் இருக்கட்டும் தகப்பனே. மனிதர்கள் நன்றாக பேசினால் எங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனிதர்கள் தவறாக பேசினால் எங்க வாழ்க்கை தவறாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை போகாதபடிக்கு, அந்த மைண்ட் தாட்டுக்கு, மைண்ட் செட்டுக்கு நாங்க போயிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க டாடி. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின்
நீங்கள் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தின்படியே உங்கள் வாழ்க்கை உயர்வாகட்டும், செழிப்பாகட்டும். மனிதர்களுடைய வார்த்தையின்படியோ, மனிதர்களுடைய பேச்சின்படியோ உங்களுடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் வைக்கிற விசுவாசத்தின்படி உங்கள் வாழ்க்கை இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.